ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாஸ் சொன்னார் பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி காஃபிலாம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சாரு. போயிட்டு போனதை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அப்போ இப்போ நான் கிளம்பும்போது எனக்கு ஒரு யோசனை, சரி நம்ம போகும்போது தனியாக போகிறோம், ஸோ நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு பாட்டு பாடிட்டே போகலான்னு சொல்லி காரில் இருக்க டேப் ஆன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பாட்டு வந்து அதெல்லாம் நானே சத்தமாக போட்டு நான் சம்மரோடு போகும்போது நானே சத்தமாக போட்டு பாடிக்கிட்டே போயிட்டுருக்கேன். அப்போ வீட்டுக்கு 12 மணி ஆயிடுச்சு. போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே போனதுக்கு வீட்டு ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. சரி எனக்கு தெரியாமல் நான் சரி மகிழ்ச்சி பாடணும், நிறைய பாடணும் போது வாஞ்சியாக இருந்தாலும் நிறைய 4-5 பாடி திருப்பி பாடிக்கிட்டே இருந்தேன். லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து பாடிக்கிட்டே இருக்கேன், சத்தம் போட்டே பாடுறேன் வீட்டில். பார்த்து சரி லேட் ஆகிடுச்சு, தூங்கு போலான்னு பார்க்கணும், மணி 2 மணி ஆயிடுச்சு. அப்படிலாம் என்னென்ன நானே எனக்கு தெரியாமல் அப்படி வாஞ்சியாக இருந்துருக்கேன். சரி என்னன்னு தெரியல, நம்ம காலேஜ் பாஸ்ட்டு ஒரு தடவை கேட்கலாம், நம்ம பாடலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு யோசனையாக இருந்தது. காலேஜ் கேட்டுக்கலாம் அப்படின்னா நான் நார்மலாக எழுந்திரிச்சோன்னா காலையில் நார்மலாக ரொட்டீன் கிட்டி போயிட்டேன். பார்த்து ஒரு 10-10:30 இருக்கும் பாஸ்டர் கால் பண்ணியிருந்தாரு. சரி ஏதோ விசாரிக்கிட்டே சொல்கிறான்னு நினச்சிட்டு பார்த்து சொன்னார், நீங்கள் இன்னைக்கு காணிக்கப்பா நீங்கள் பாடுங்க அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சா, நம்ம மறந்துட்டோம், நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி பாஸ்டர் நம்ம கேட்குறாரு. அப்போ நம்மளோட வார்த்தையை வந்து கடவுள் வந்து உணர்ந்துருக்காரு. நம்ம மறந்தாலும் கடவுளை நம்ம மறக்காமல் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த வார்த்தையை வந்து நம்ம நேரம் சொல்லியிருந்தாலும் பாஸ்டர் மூலிமா அந்த வார்த்தையை அவங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்து எனக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணே தெரியல. பாஸ்டர் அப்புறம் தான் சொன்னேன், பாஸ்டர் நான் வந்து தூங்கும்போது மணி 2 மணி ஆயிடுச்சு, அவ்வளோ தூரமாக தான் வந்தேன். வீட்டுக்கு வந்தோன்னா ரொம்ப எனக்கே தெரியாமல் வரும்போது பாடிக்கிட்டே தான் வந்தேன். வீட்டுக்கு வந்து 4-5 பாட்டு நானே திருப்பி பாடிட்டு இருந்தேன். காலம் உங்களுக்கு கேட்கலாம், அது நான் மறந்துட்டு பாஸ்டர் அது மூலிமா கடவுள் அதை உணர்த்திருக்காரு. அவர் திருப்பி சொல்கிறார், ஆனால் உங்களுக்கு பேர் சொல்லி சொல்கிறாரு, நீங்கள் பாடுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் நம்ம காண்கிற தேவனாக இருக்கிறாரு. இதே ஒரு நல்ல சாட்சியாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நான் இன்னைக்கு முன்னாடி பாடுறேன், கடவுளுக்காக பாடுறேன். கடவுள் குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சுவாரு. அதே போல் நீங்களும் மன்னிச்சுவாங்க. பச்சவாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை. யாரையும் நீ அற்பமாக பார்ப்பதே இல்லை. குளிர்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. குளிர்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உன் அன்பிற்கு இல்லையப்பா, உன் இரவுக்கு முடிவே நான் இல்லையப்பா.
முடியாதையா உமை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா ஏழைகளின் கருதெல்லாம் நீதானையா பெரியவனுக்கு திறனெல்லாம் நீதானையா சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கை எல்லாம் நீதானையா சிக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே உம்மை நம்புகிற யாவரையும் நீ கைவிடவே மாட்டீர் சிக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே உம்மை நம்புகிற யாவரையும் நீ கைவிடவே மாட்டீர் ஒரு தாயை போல சென்றுகின்ற தெய்வம் நீரே ஒரு தகப்பனை போல துணிந்த தெய்வம் நீரே ஒரு தாயை போல துணிந்த தெய்வம் நீரே ஒரு தகப்பனை போல துணிந்த தெய்வம் நீரே உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா அன்பு தெய்வமே நேச தெய்வமே அன்பு தெய்வமே நேச தெய்வமே ஏசையா என் ஏசையா உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நாவரண்டு போனேனே என்னை கண்டீரே என் தாகம் தீர்த்தீரே என்னை கண்டீரே என் தாகம் தீர்த்தீரே அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே ஆமென். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம்.